إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஃபாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான், அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு பரிபூர்ணமான வழிமுறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலமாக காட்டி தந்திருக்கிறார். எப்போ ஒரு மனிதன் இந்த இஸ்லாம் செல்லக்கூடிய முறையில வாழ்வானோ அந்த மனிதனுக்கு உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான, சந்தோஷமான, கண்ணியமான ஒரு ராஹத்தான வாழ்க்கையை தருவார். ஆனா எப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கு மாற்றமான முறையில உலகத்தில் வாழ்வாங்களோ ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு கஷ்டமான, நெருக்கடியான, கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எத்தனையோ பேர் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் ஹஜ்ரத் வாழ்க்கையில சரியான பிரச்சனைகள், சோதனைகள், நிலைமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முஃமின் என்று வரக்கூடிய நேரத்துல
ஒரு முஃமின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களை பத்தி அவர் ரொம்ப கவனமாக யோசிப்பார். ஒரு கால்ல முள்ளு குத்தி பட்டுச்சா, அந்த முள்ளு ஏன் குத்தி பட்டுச்சு, என்னுடைய எந்த பாவம் அதுக்கு காரணம் என்பதையும் யோசிப்பார். ஸ்லிப்பர்ல பட்டி கலண்டுட்டா ஏன் இப்படி ஒரு சோதனை வந்துச்சு, ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு பாவம், ஏதாவது ஒரு அநியாயம் செஞ்சிட்டேனா ஒரு முஃமின் யோசிப்பார். வலிமையாக தஹஜ்ஜுத் தொழுது கொண்டு வாரார், ஆனா தஹஜ்ஜுத் மிஸ் ஆகிட்டு, ஜிக்ர் மிஸ் ஆகிட்டு, இமாம் ஜமாத் மிஸ் ஆகிட்டு, ஒரு சாதாரண விஷயமாக யோசிக்க மாட்டார். என்ன தவறு, என்ன குறை எனக்கு இப்படி தஹஜ்ஜுத் மிஸ் ஆகிறது என்பதாக யோசிப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், நிலைமைகள், பயங்கரமான சோதனைகள் வாரத்துக்கு உலமாக்கள் கிதாப்ல பல காரணங்கள் எழுதுகிறார். அதுல முதலாவது ஒரு காரணம் தான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பிமா கஸபத் ஐதின் நாஸ், நீங்களே உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டது. நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யல, நீங்களே உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டது. எனவே உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குதே, அந்த பாவங்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி உண்டா, உள்ளத்தில் உள்ள நிம்மதியை அல்லாஹ் கழட்டுவான். ஏன் காரணம்? செய்யக்கூடிய பாவங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், என்ன, வமன் அஅரல அன் ذிக்ரி فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى ومن أعرض عن ذكري, யார் உலகத்தில் எங்களைய புறக்கணித்து வாழ்றாங்களோ, எங்களுடைய உபதேசங்களை மறந்து பாவங்கள்ல ஈடுபடுறாங்களோ, فإن له معيشة ضنكا, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் தருவான். ஏன் பிரச்சனை, ஏன் நெருக்கடி, ஏன் நிம்மதி இல்லாத தன்மை? நீங்க செஞ்ச பாவங்கள் தான் காரணம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லுது. ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ரிஸ்க லயுஹரமுல் அப்த லயுஹரமுல் ரஜுலு பிதன்பின் யுஸீபுஹு அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவன் ரிஸ்க்ல நெருக்கடிகளை உண்டாக்குறான் என்பதை ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட பாவங்கள் இருக்குதே, எங்கட வாழ்க்கையில பரக்கத்தை அப்படியே கழட்டி போட்டுடும், எங்கட வாழ்க்கையில நெருக்கடி உண்டாக்குறோம், எங்கட வாழ்க்கையில பல முசீபத்துகள் உண்டாக்கிறோம். வேறொன்றும் இல்ல, நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் தான். அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செஞ்சா, அந்த பாவத்தை தொடர்ச்சியாக செய்றார், அல்லாஹ் மறந்த நிலைமையில வாழ்றார். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ, யார் உலகத்துல எங்களுடைய உபதேசங்களை மறந்து வாழ்றாங்களோ, பாவங்கள்ல ஈடுபடுவாங்களோ, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நுகையித் லஹு ஷைத்தானன், நாங்க அந்த பாவிக்கு, அந்த மனிதனுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டிடுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஃபஹுவ லஹு கரீன், அந்த ஷைத்தான் இவருடைய நண்பனாக 24 மணித்தியாலும் இவரோட இருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவங்களை செஞ்சிட்டு வீட்டுக்கு வாரார், வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டியோட பிரச்சனை, புள்ளைகளோட பிரச்சனை, அந்த ஷைத்தான் இந்த வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கான். ஆனா யாரு பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அந்த மனிதர்களோடு இவர் சேர்ந்து போவார். ஏன்? அந்த மனிதன்கிட்ட ஷைத்தான் இருக்குது, அந்த ஷைத்தானோடு இந்த ஷைத்தான் சேர்ந்து போய்த்திடும். ஆனா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடும், புள்ளைகளோட சண்டையாக இருக்கு, குடும்பத்தோட பிரச்சனைப்படுத்துவார். வேற ஒன்றும் இல்ல, இவர்கிட்ட ரப்புல் ஆலமீன் ஒரு ஷைத்தானை சாட்டிட்டான், இவர் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாரு வட்டியோட தொடர்பு வைக்கிறாங்களோ அவர் எழும்பக்கூடிய நேரத்துல யதகப்பதுஹுமுஷ் ஷைத்தானு மினல் மஸ், ஒன்று கியாமத்துடைய நாள், ஒன்று உலகத்திலே ஒரு ஷைத்தான் பிடிச்ச மனிதனை போல தடமாறுவான் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லுது.
அவர் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குதே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நெருக்கடியில, பிரச்சனையில, சோதனையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிட்டார். எனவே பிரச்சனைக்கு காரணம் வேற யாரையும் நீங்க குறை சொல்லவானும், நீங்க உங்களுக்கே குறை சொல்லிக்கோங்க. உங்களோட பாவங்கள் அல்லாஹ் சோதனையாக, பிரச்சனையாக, முசீபத்தாக அல்லாஹ் கன்வெர்ட் பண்ணிட்டான், மாற்றி விட்டுட்டான். இரண்டாவது காரணம் உலமாக்கள் எழுதுறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒன்றிருக்கிறது நாங்க செய்யக்கூடிய பாவம் எங்களுக்குள்ள உள்ள பாவம் மாற்றுறார். படத்தை பார்க்கிறார், பாட்டை கேட்கிறார், கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என்ன ஜினாவை செய்கிறார். எனவே இதெல்லாம் அவருக்குள்ள உள்ள பாவங்கள். இன்னொன்று இருக்குது, அவருடைய பாவம் அவரை தாண்டி இன்னொருத்தருக்கு போகுது, அதுக்கு தான் பெரும் அநியாயம் என்று சொல்லுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்குதே, அது எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக சத்தியமாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கியதான் செய்யும். அது எந்த சந்தேகமும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், ஃபஸயஅலமுல் லதீன ஸலமூ ஐய முன்கலபி யன்கலிபூன். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எந்த படுகுழியில பேய்த்து விழுவாங்க என்பதை அவர்கள் பார்ப்பார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான். எனவே ஒருவர் இன்னொருத்தருக்கு அநியாயத்தை செஞ்சு இவர் நிம்மதியா இருப்பாரா? நிம்மதியாக இருக்கவே மாட்டார். கிதாபுல் கபாயிர் என்ற கிதாப்ல ஒரு சம்பவம் எழுதுறாங்க, பெரும் பாவம். அந்த கிதாபுடைய பேரே பெரும் பாவங்கள். அந்த கிதாப்ல அநியாயத்துக்கு கீழே ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. என்ன? ஒருத்தர் ரோட்ல கத்திக்கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒரே ஒரு கைதான் இருக்குது. மையராணி லாயபுலிமன்ன அஹதன், யார் என்னைய பாக்குறாங்களோ, என்னைய கொண்டு படிப்பினை பெறுவாங்களோ, அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். எனவே சிலர்கள் வந்து கேட்டாங்க, என்ன கத்துறீங்க, உங்களைய கண்டா பாவம் அநியாயம் செய்ய மாட்டீங்கன்னா என்ன கருத்து? சொன்னாங்க, எனக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சொல்றாங்க, ஒரு நாள் நான் ரோட்ல பேசி கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மீன் ஒன்று பிடிச்சு கொண்டு வாரார். எனக்கு அந்த மீனை பார்த்த உடனே ஆசை வந்துட்டு நான் சொன்னேன், எனக்கு இந்த மீனை தாங்க. அவர் சொன்னார், குடும்பம் பசியில் இருக்குது, நான் சிரமத்துல கஷ்டத்துல உள்ளவன், கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடிச்சு கொண்டு போறேன், தாரத்துக்கு தயார் இல்ல. நான் என்ன செஞ்சேன்னா இந்த பவரை பாவிச்சு அடிச்சு மிரட்டி அந்த மீன் அப்படியே பறைச்சு எடுத்துட்டேன் என்பதா அநியாயம் செஞ்சுட்டார். எனவே அந்த மீன் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, இப்பதான் பிடிச்சி வந்துட்டாரு. எனவே துடிச்சு கொண்டு இருக்குது. அவ்வளவு பெரிய மீன், விசேஷமான மீன். எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போற பயணம் அந்த மீன் இந்த விரலை கடிச்சிச்சு என்பதா. ஆனா நான் வீட்டுக்கு போனதுக்கு போறோம், அந்த விரல்ல வந்த வருத்தம் இருக்குது, பெருவிரல்ல, என்னையால தாங்க இல்லாம போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில டாக்டர் கிட்ட போறேன். டாக்டர் சொல்றார், இதுல விஷம் ஏறி இருக்குது, இந்த விரலை இந்த இடத்தால எடுத்து போடல, அதோட முழு உடம்புல ஓடும், விரலை எடுத்து போடுறாங்க, ஆனா வருத்தம் நிக்கல. இதை கொஞ்ச நாள் போனதுக்கு போறோம், மணிக்கட்டில இருந்து கையெடுத்து போடுறார். இன்னொரு கொஞ்ச நாள் போனதுக்கு போறோம், வருத்தம் முடியல, எல்போல இருந்து கையெடுத்து போடுறார். வருத்தம் நிக்கல. கொஞ்ச நாள் போனதுக்கு போறோம், புஜத்துல இருந்து கையெடுத்து போட வேண்டிய. சில பெரியார்கள் கேட்கிறாங்க, இன்னும் வாப்பா நிலைமை, உள்ளப்பட்ட எல்லாம் டாக்டருக்கு காட்டுறார், ஆனா வருத்தம் நின்ற பாடு இல்லை. இந்த நேரத்துல பெரியார்கள் விசாரிக்கிறாங்க, உன்னையால என்ன சரி நடந்துச்சா யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல அவர் இந்த சம்பவத்தை சொல்றார். ஒருத்தர் மீன் கதையை சொல்றார், நான் இப்படி எடுத்துட்டேன். செஞ்சாங்க, நீ என்ன மறந்து செஞ்சாலும் உனக்கு சுகமாகாது, அந்த ஆளை கிட்ட போயிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். எனவே உடனடியாக போறார், தேடி கொண்டு போறார், அந்த வீட்டை தட்டுறார். சொன்னாங்க, நான் யாருன்னு தெரியுமா? இல்ல தெரியா. சொன்னாங்க, உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து நினைச்சு ஞாபகம் இருக்குதா? ஓ, அல்லாஹ் என்னைய சோதிச்சுட்டான், என் கையில இவ்வளவு வருத்தம் வந்து இருக்குது, இப்படி வெட்டிப்பட்டு கொண்டே போகுது. சொன்ன உடனே அவரும் மறந்துட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், இவர் சொல்றார், நீங்க என்னைய மன்னிச்சுக்கோங்க, அப்படி இல்லாம இந்த வருத்தம் முடியாது என்று சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அதோட கேட்கிறாரு, அந்த இரவேல நீங்க எனக்கு பதுவா செஞ்சீங்களா சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லா தظلمن اذا كنت مقتدرا فالظلم يرجع عقباه الى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنمي. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லா தظلمن اذا كنت مقتدرا,
நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள், நீங்க பவரான ஆள், வேகமான ஆள், உங்களோட பவரை வச்சு அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய போகும். ஏன்? அந்த அநியாயத்துடைய கடைசி முடிவு இருக்குதே, அது கை சேதத்தின் பக்கம் தான் போகும். தனாமு ஐனாக வல் மظلوم முன்தபிஹு. நீங்க அநியாயத்தை செஞ்சு படுக்க போவீங்க, நீங்க நிம்மதியா படுக்க போவீங்க. ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரே, அவருக்கு தூக்கம் போவதில்லை. அவர் அந்த அநியாயம் செய்யப்பட்டவர் கவலையில தூக்கம் விழிச்சு கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எதிராக வயதுஉ அலைக ஃபஐனுல்லாஹி லம் தனமி. மறந்துடவானாம், அவருக்கு தூக்கம் போவதில்லை. அவர் கண் விழித்த நிலைமையில உனக்கு பதுஆ செஞ்சு கொண்டிருக்கிறார். மறந்துடாத, அல்லாஹ்வுடைய கண்களுக்கு தூக்கம் இல்லை, அல்லாஹுக்கு தூக்கமே இல்ல. அல்லாஹ் இந்த அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறான், அது ரிட்டர்ன் உனக்கு வரதான் செய்யும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். எனவே அந்த மனிதர்கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், நான் பெருசா ஒன்றும் பதுவா செய்யல, ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். யா அல்லாஹ், அந்த மனுஷன் அவர்கிட்ட பவர் எனக்கு காட்டி மீன் எடுத்துட்டு போயிட்டார், யா அல்லாஹ் நீ ஓண்ட பவரை காட்டு என்று மட்டும்தான் சொன்னேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் அவன் பவரை காட்டினான். ஆனா அந்த மனிதன் மன்னிச்சிட்டார். அதோட வருத்தம் அதோட வருத்தம். எனவே எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய முசீபத், அது நாங்க நினைப்போம் வேறொன்றும் இல்ல, இது மெடிக்கல் ப்ராப்ளம் இல்ல. இல்ல, நீங்க செஞ்ச அநியாயம் இருக்குதே, அது அல்லாஹ் சுத்தி உங்களை அல்லாஹ் சோதிச்சு கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த உள்ளத்தை உடைச்சிருப்பீங்க. எனவே அநியாயம் செய்யப்பட்டவருடைய பத்வா இருக்குது, உலகத்திலே பலிக்கும். அது ரப்புல் ஆலமீன் ஒரு அந்நிய மனிதனுக்கு நீங்க அநியாயம் செஞ்சாலும் சரியே. அதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு குடும்பத்துல ஒரு பெண்மணி, அவருக்கு இடுப்புக்கு கீழே சீவன் இல்லாத நிலைமை. ஹோமியோபதி ஓணுமா, அக்யூபஞ்சர் ஓணுமா, வெஸ்டர்ன் ஓணுமா, விதமாகத்தே ஓணுமா, எல்லாத்துக்கும் காட்டுறாங்க. எந்த மருந்துக்கும் சுகமாகது இல்லை. கடைசிக்கு சொன்னாங்க, குர்ஆனை ஓதி ருக்கியா செஞ்சு பார்ப்போமே. ருக்கியா செஞ்சு பார்த்த நேரத்துல அந்த உலமாக்கள் சொன்னாங்க, எங்கட பார்வையில ஒரு நோய் ஒன்றும் விளங்குது இல்ல. நீங்க இருக்கக்கூடிய இந்த ஊடு இருக்குது, இந்த வீட்டுல என்ன சரி பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு மத்தியில குடும்பத்துல பிரச்சனை, அநியாயமாக இந்த இடம் எடுக்கப்பட்டிருக்குதா, இந்த நேரத்துல பேச ஆரம்பிக்கிறார். என்ன, அடுத்த வீட்டுல தம்பி இருக்கிறார் அல்லது குடும்பத்தார் இருக்கிறார், சொத்தை பிரிக்கிற நேரத்துல அவருடைய துண்டுதான் இது, பெரிய பிரச்சனை போயிட்டு வீசபிலாகி இன்னும் நாங்க மனஸ்தாபத்தோடு தான் இருக்கிறோம், அவருடைய துண்டுல நாம் இருக்கிறோம். எனவே நீங்க வாழக்கூடிய பூமி இருக்குது, அநியாயம் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட பூமி. அதுல நீங்க மாளிகையை கட்டுங்க, ஆனா அல்லாஹ் நிம்மதியை தர மாட்டான். சொன்னாங்க, உங்களோட கொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க ஒத்துமையாகுங்க, சமாதானமாகுங்க, நோய் அல்லாஹ் சோமாக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேச்சுவார்த்தை நடக்குது, சமாதானமாகுது, எந்த மறந்தும் இல்லாம அல்லாஹ் நோய் லேசாம். அப்ப என்ன நோய்? நோய் நீங்க செஞ்ச அநியாயத்தை அல்லாஹ் ரிட்டர்ன் தாரான் உங்களுக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் பிரச்சனை, ஏன் தடமாற்றம், ஏன் நிம்மதியற்ற நிலைமை? நாங்க செய்யக்கூடிய பாவம் முதலாவது காரணம், இரண்டாவது நாங்க செய்யக்கூடிய அநியாயம் இரண்டாவது காரணம், மூணாவது உலமாக்கள் எழுதுறாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உறவுகள் என்று வரக்கூடிய நேரத்துல, குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்துல, அந்த உறவுகளை முறிச்சு குடும்பங்களோட பிரச்சனைப்படுத்தி வாழ்றது இருக்குது. இதுலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியை இல்லாம குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், நீங்க உறவுகளை முறிச்சு வாழ்றது இருக்குது. எப்படி சொல்லுவாங்க, ஹயாத்துக்கும் தேவையில்ல, மௌத்துக்கும் தேவையில்ல, வசியத் என்ன, அவங்க வந்தா ஜனாசா கூட காட்டவானும் என்று சொல்லுவாங்க. இதுதான் வசியத், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வசியத். எனவே உறவுகளை முறிச்சு வாழ்றது இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உலாயிக ஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத்தார். அந்த மக்களுக்கு, உறவுகளை முறிச்சு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது என்பதா. அது மட்டுமல்ல, சூஉத்தார், அவர்களுக்கு ஒரு கெட்ட வீட்டை அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே உறவுகளை முடிச்சு வாழ்றீங்க, சண்டை புடிச்சு கொண்டு வாழ்றீங்க, அந்த வீடு இருக்குது, குர்ஆன் சொல்லுது முசீபத்துள்ள வீடு. அது மட்டுமல்ல, நீங்க யாரு, நீங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாகப்பட்ட மனிதன்.
அல்லாஹுடைய சாபம், அந்த வீட்டுல முசீபத் எங்க நிம்மதியை தரும்? நீங்க மல்டி மில்லியனராக இருக்கலாம், ஆனா பிரச்சனைக்கு பின்னால பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்? உறவுகளை முறிச்சு வாழ்றீங்க. குர்ஆன் சொல்லுது உங்களுக்கு முசீபத் வரும். நீங்க பாசிக் என்பதாக குர்ஆன் சொல்லுது, பாவி என்பதாக குர்ஆன் சொல்லுது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்களா இல்லையா? மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யும்ஸா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு விரும்புறாங்களோ அவர்களுடைய ரிஸ்க்ல விஸ்தீரணம் உண்டாகணும், வாழ்க்கையில பரக்கத் உண்டாகணும் என்று யாரு விரும்புறாங்களோ முதலாவது விஷயம். இரண்டாவது, யாரு விரும்புறாங்களோ அவருடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும். ஆஃபியத்தோட ஈமானோட, ஆஃபியத்தோட ஈமானோட, ஈமான் அமலோட உடல் ராகத்தோட ஆயுள் யாருக்கு நீளமாக கிடைக்கணும் என்று விரும்புறாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஃபல் யஸில் ரஹிமஹு, உறவுகளோட குடும்பத்தோட சேர்ந்து வாழுங்க என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் சொல்றதை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இதே ஹதீஸ் அடுத்த பக்கம் எடுத்து பாருங்க. யாருக்கு முசீபத் உண்டாகணும், ரிஸ்க்ல விஸ்தீரணம் இல்லாம நெருக்கடி உண்டாகணும் என்று ஆசை இருக்குதோ, யாருக்கு ஆயுள் குறைஞ்சி நோயோட, யாருக்கு ஆயுள் குறைஞ்சி நோயோட அவசரமாக மௌத்தாகணும் என்று ஆசை இருக்குதோ, சண்டை பிடிச்சு சாவுங்கன்றதுதான் இது இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில வரக்க தேவையில்லையா? சண்டை பிடிங்க. உங்களுக்கு ஆயுள் நீடிக்க தேவையில்லை, நோயில என்ன சரி நடந்து அவசரமா மௌத்தாகணும் என்ற ஆசையா? சண்டை பிடிச்சி சாவுங்க என்றதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஏழுகிற வாழ்க்கையில முசீபத், ஏழுகிற வாழ்க்கையில பிரச்சனை வேற ஒன்றும் இல்ல. உங்களோட உறவுகளோட குடும்பங்களோட உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. இதுதான் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம். அந்த வீட்டுடைய முசீபத்துக்கு காரணம் குர்ஆன் தெளிவாகவே சொல்லுது, சூஉத்தார், கெட்ட வீட்டை அல்லாஹ் உண்டாக்குவான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இதெல்லாம் லேசான விஷயம் இல்லை. நாலாவது விஷயம் உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்த மக்களை அவர்களுடைய தவறுகள் அல்லது அவர்களுடைய பாவங்களின் காரணமாக தாழ்வாக பார்க்கிறது இருக்குதே, இது ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சபர் செய்ய மாட்டார். நீங்க சில நேரத்துக்கு சாலிஹான மனுஷனாக இருக்கலாம், நல்ல மனுஷனாக இருக்கலாம், அடுத்த மக்கள் தவறு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, அந்த பாவம் தவறு குறையின் காரணமாக எப்ப நீங்க அடுத்த மக்களை தாழ்வாக குறையாக மதிப்பீங்களோ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறைய, அந்த தவற, அந்த பாவத்தை உங்களோட வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் உங்களைய மௌத்தாக்கவே மாட்டான். திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அய்யப அகாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு. யார் ஒரு சகோதரரை அவருடைய பாவம் குறையின் காரணமாக தாழ்வாக பார்ப்பாங்களோ, அதே பாவத்தை இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் மௌத்தாக்கவே மாட்டான். ஆலிமுடைய மகன், முஃப்தியுடைய மகன், தாடியுடைய மகன், ட்ரஸ்டுடைய மகன், நல்ல குடும்பத்துடைய மகன், ஆனா புள்ள தவறான ட்ரக்குக்கு போகுது, தவறான தொடர்புகள் வைக்குது, கேட்டாடு இந்த இவர்கிட்ட புள்ளையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல அடுத்தவர்கள்ட புள்ளையில பார்த்து பாருங்களே, புள்ளைய வளர்க்க தெரியா, சீரழிஞ்சு கொண்டிருக்கிறார்கள், நாங்கதான் புள்ளையில வளர்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சிந்தனை, இந்த வார்த்தைகளே ஒரு நாளும் அல்லாஹ் சபூர் செய்ய மாட்டார். எப்ப அடுத்தவங்களை நீங்க தாழ்வாக நினைச்சீங்களோ, அதே நிலைமை உங்களோட வாழ்க்கையில் உண்டாக்காம அந்த முசீபத்தான, அந்த கவலைக்குரிய, அந்த காட்ச பார்க்காம ருசிக்காம அல்லாஹ் உங்களையே மௌத்தாக்கவே மாட்டான். அதுதான் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லு. இப்ப நாங்க யோசிப்போம், என்ன ஹஸ்ரத், அந்த புள்ளைய நான் வளர்த்த முறை எனக்கு தான் தெரியும் ஹஸ்ரத், எப்படி பத்திரமா வளர்த்தன், எப்படிதான் இப்படி போனானோ தெரியா. நீங்க அடுத்தவண்ட புள்ளைய பத்தி யோசிச்சிருப்பீங்க, சொல்லிருப்பீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல் பலாஉ முவக்கலுன் பில் கவுல். உங்களுக்கு வரக்கூடிய சோதனை இருக்குது, உங்களோட வாயோட தொடர்பா இருக்குது, உங்களோட வார்த்தையோட. வாயை கொடுத்து தேவையில்லாம பேசி தேடிக்கொண்டதுதான் என்றதுதான் அதனுடைய கருத்து. யாரையும் குறையாக எந்த அளவுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்கன்றா, லவ் ஸ்தகிர்து மின் கல்பின் லகஷீது அன் அகூன கல்பன்.
நான் ஒரு நாயை பார்த்து கேவலமாக நினைச்சேன்டா எனக்கு பயமா இருக்குது, அடுத்த நிமிஷம் அல்லாஹ் என்னைய நாயாக மாக்குவானான்னு பயமா இருக்குது. யார பார்த்து? ஒரு நாயை பார்த்து கேவலமாக குறையாக நான் நினைச்சேன்டா எனக்கு பயமா இருக்குது, அடுத்த நிமிஷம் அல்லாஹ் என்னைய நாயாக மாக்குவானா என்று. ஆனா நாங்க மனிதர்களை பத்தி எவ்வளவு குறையாக பார்க்கிறோம். நீங்க சாலிஹானவர், அவர் பாவம் செய்கிறவர், பாவத்தை வெறுப்போம், பாவிய வெறுக்குவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சுன்னா எங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் உங்களை சோதிச்சேதான் தீர்வார். அல்லாஹ் சோதிச்சேதான் தீர்வார். இப்னு சீரீன், முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த பேரை சொன்னா தெரியாத ஒரு ஆலிம் இருக்கவே முடியாது. அவ்வளவு பிரபலியமான ஆலிம். கனவுகளுக்கு விளக்கமுடைய விஷயத்துல சொல்லுவாங்க, யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. பெரிய ஆலிம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு கட்டம், சீர்வ ஆலாமின் நுபலா என்ற கிதாப்ல வருவது, வாழ்க்கையில் ஒரு கட்டம் ஒன்று வந்துச்சு. என்ன கட்டம்? அவர் கடன்ல சிக்கிட்டார், அந்த கடனை கெட்டி கொள்ளையில்லாத நிலைமை வந்துச்சு, ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாங்க, அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக வேண்டி அவரை கொண்டு போகக்கூடிய நேரத்துல அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சொன்னாங்க, எனக்கு தெரியும் ஏன் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு என்பதா. ஏன் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு என்றது தெரியும். கேட்டாங்க, ஏன்? 40 வருடங்களுக்கு முன்னால ஒருத்தர் முஃப்லிஸ் ஆகிட்டார், பேங்க்ரப்ட் ஆகினார், பங்கலோத் ஆகிட்டார். அவரை பார்த்து நான் கேவலமா சொன்னேன், ஏ பங்கலோத்காரனே என்று சொன்னேன். அல்லாஹ் 40 வருஷத்துக்கு போறோம் அல்லாஹ் என்னைய சோதிக்கிறான் என்பதா. 40 வருஷத்துக்கு போறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ரப்புடைய தர்தீப். நீங்க எங்களுக்கு ஏசவான அல்லாஹ் சொல்ற, நீங்களே தேடி கொண்டதுதான், நீங்களே உங்களுக்கு செஞ்ச அநியாயம் தான், நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யல. குர்ஆன் சுன்னா அதுல தெளிவாகவே. சில நேரங்கள்ல நாங்க யோசிக்கலாம், அதுல நீங்க சொன்னதை போல நான் பாவமும் செஞ்சில்ல, நீங்க சொன்னதை போல நான் அநியாயமும் செஞ்சில்ல, நான் உறவுகளோட எல்லாம் சேர்ந்துதான் போறேன். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் யாரை பத்தி தவறாக குறையாக நினைச்சும் இல்ல. அப்ப ஏன் எனக்கு சோதனை வந்திருக்குது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல எங்களோட சோதனைகளுக்கு காரணம் நாங்க தான். ஏன்? நாங்க சில நேரங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்களை, அவனுடைய நிஅமத்களை, பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய நேரத்துல அடுத்தவர்களை பத்தி நாங்க கவனம் செலுத்தாம நாங்க அதை எடுத்து காட்டுறது இருக்குதே, இது எங்களே ஒரு முசீபத்துல போடும் என்பதாக ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, இஸ்தஈனு பிகதாஇ ஹவாயிஜிகும் பில்கித்மான். நீங்க உங்களோட தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை வசதியை தந்திருப்பான். இந்த தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய நேரத்துல அடுத்தவர்களுடைய பார்வையிலிருந்து மறைவாக இந்த விஷயங்களை செஞ்சுக்கோங்க. ஏன்? உலகத்துல பொறாம, வஞ்சவம், கண்ணூர், இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கும் என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீங்க என்ன ஒரு கடையில போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டாலும் அதை பேஸ்புக்ல போடுறது, ஸ்டேட்டஸ்ல போடுறது, ஒரு ட்ரிப் ஒன்று போன இடத்தை பத்தி அப்படியே போடுறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க நினைக்கிறோம் பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, மாஷா அல்லாஹ் துஆ கேட்பாங்க. இல்ல, எத்தனையோ கண்கள் பார்த்தாங்க. அந்த கண்கள் அது கண்ணூருடைய பார்வையோட பார்த்தா அந்த பார்வை இருக்குதே எங்க வாழ்க்கையில முசீபத் உண்டா. ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ்ல வருது, இன்னல் அக்தரு மன் யமூது மின் உம்மதி பஅத கதாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்ட உம்மத்துல அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய கலா கத்ருக்கு பின்னால, ஏண்ட உம்மத்துல அதிகமான மக்கள் மௌத்தாகிறதுக்கு காரணமே கண்ணூர் என்பதாக சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, கண்ணூர் ஒரு மனிதனை மௌத்தாக்கி போடுமெண்டா யோசிங்க. நானும் நீங்களும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நான் யாருக்கும் அநியாயம் செஞ்சும் இல்ல, உதவி செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா நீங்க நடந்து கொண்ட முறை சில நேரங்கள்ல உங்களுடைய கண்ணூர்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்கி. இன்னும் ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கண்ணூரின் மூலமா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தாக்கம் உண்டாகும் என்றா, அவர் உணராம ஒரு மலைக்கு மேல ஏறுவார், அந்த மலைக்கு கீழே விழுந்துடுவார், அவர் மௌத்தாகுவார் என்பதா.
அவருக்கே தெரியாம இந்த விஷயங்கள் நடக்கும், அவருக்கே தெரியாம பிரச்சனைகள்ல விழுவார். ஏன்? மக்களுடைய கண்ணூருடைய பாதிப்பு இருக்குது. இது பெரிய ஒரு பாதிப்பு அவருடைய வாழ்க்கையில் உண்டா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முக்கியமான விஷயம் நாங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்களை அனுபவிக்கக்கூடிய நேரத்திலையும் இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது முக்கியம். சில நேரங்கள்ல நாங்க இதுல கவனமின்மையாக இருக்கிறதின் மூலமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல நிலைமைகள், சோதனைகளுக்கு நாங்க ஆளாகுவோம். அதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு குறை சொல்லி வேலை இல்ல, நாங்களே எங்களுக்கு தேடிக்கொண்டிருந்தான். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல முக்கியமான விஷயம், ரப்புல் ஆலமீன் மனிதர்களை 2 முறையில சோதிப்பான். அதுல ஒன்றுதான் அல்லாஹ் எடுத்தும் சோதிப்பான், இன்னொன்று இருக்கிறது அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான். எடுத்து சோதிக்கிறான் என்றா அல்லாஹ் வறுமையை கொண்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான். இந்த சோதனையும் இருக்குது, பயங்கரமான சோதனை, லேசான சோதனை அல்ல. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா என்பதா. காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா. ஒரு மனிதன் வறுமை இருக்குது, அவனை மார்க்கத்தில் இருந்தே வெளியே போட்டுடும், அவரை குஃப்ர்ல வைத்து விட்டுடும். சில நேரத்துக்கு பணத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை முடுறதுக்கு தயாராகுவார். வறுமை அவ்வளவு பயங்கரமானது. எனவே ஒரு மனிதனுக்கு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எடுத்து சோதிக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறதா. ஆனா இதை விட அல்லாஹ் எடுத்து சோதிக்கிறது, அதை விட அல்லாஹ் கொடுத்து சோதிக்கிறது இருக்குதே, இதுவும் ஒரு வகையான சோதனை. சில நேரங்கள்ல நாங்க நினைப்போம் வறுமைதான் பெரிய சோதனை. ஆனா ஹதீஸ பார்க்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும் வலக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துப்ஸத அலைக்கும் அத்-துன்யா. நான் உங்களோட விஷயத்துல, தோழர்களே, சஹாபாக்களே, உங்களோட விஷயத்துல நான் பயப்படுறது என்னண்டா வறுமை அல்ல. எனக்கு பயமா இருக்குது அல்லாஹ் உங்களுக்கு துனியாவை அள்ளி தருவானா என்ற பயமா இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு துனியாவை அள்ளி தந்தா அந்த துனியாவை சம்பாதிக்கிறதுலே உங்களோட காலத்தை நீங்க கழிப்பீங்க, நீங்க அதுக்காக வேண்டி போட்டி போடுவீங்க. அந்த பயம்தான் எனக்கு இருக்குது என்பது ஆசை. இதுவே வறுமையை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பார்த்தாங்க, அப்படி துனியா கூடிய வந்தா அந்த எல்லா ஒன்றும் பார்க்காம, ஹராம் ஹலால் பார்க்காம பெய்திடுவாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுவும் ஒரு பயங்கரமான சோதனை வாழ்க்கை. எனவே ஒரு மனிதனுக்கு வறுமை வந்தாலும், ஒரு மனிதனுக்கு வசதி வந்தாலும் முக்கியம் அவர் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை சரியான அமைப்புல அடையாளம் கண்டு அந்த வறுமையிலும் தான், அந்த வசதி உள்ள நிலைமையிலும் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக உலகத்துல வாழ்றது முக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிரச்சனைகள்ல இருந்து வாரது வெளியே எப்படி? முதலாவது நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் காரணம். எனவே பாவங்கள்ல இருந்து நாங்க தௌபா செய்வோம். எப்ப பாவங்கள்ல இருந்து தௌபா செய்வோமோ ரப்புல் ஆலமீன் எங்களோட தௌபாவின் மூலமாக நாங்க பாவமே செய்யாத மக்களாக, ஒரு மனிதன் சரியான முறையில தூய்மையான எண்ணத்தோட தௌபா செஞ்சானேண்டா அந்த பாவங்களை வயுபத்திலுல்லாஹு ஸய்யிஆதிஹிம் ஹஸனாத், அந்த பாவங்களையும் நன்மையாக மாற்றக்கூடியவனாக. எனவே சோதனையிலிருந்து வெளியே வரணுமா? பாவங்களுக்கு தௌபா செய்யுங்க. நீங்க தௌபா செஞ்சீங்கன்னா அந்த பாவங்கள் அல்லாஹ் நன்மையாக மாற்றி தருவார். இரண்டாவது, சோதனையிலிருந்து வெளியே வரணுமா? செஞ்ச அநியாயங்கள், நான் யாருக்கு அநியாயம் செஞ்சிருப்பேனோ அதை தேடி 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 பெய்த்து மன்னிப்ப கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்குமே அநியாயம் செய்யாதவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கி சென்றா நான் யாருக்கு சரி அநியாயம் செஞ்சுட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு பத்ருடைய போர் நடக்க போகுது. அந்த நேரத்துல தொழுகைக்கு முன்னால சஃப்புகளை நேரையாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஈட்டிய வச்சு சிலவங்களை முன்னுக்கு சிலவங்களை பின்னுக்கு அப்படி இழுக்கிறாங்க, தள்ளுறாங்க. அந்த நேரத்துல ஸவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன், அவரை ஈட்டியால அப்படியே கொஞ்சம் தள்ளினாங்க, பின்னுக்கு போங்க. அவர் மேலாடு இல்லாம இருந்தார். என்று கத்திட்டார். யார் நீங்க நோய்ச்சிட்டீங்க என்பதா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சவாத் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வேணுமென்று செய்யல, உண்மைக்குமே அதுல நோ வந்துச்சான்றதே கேள்வி. ஏன் சப்பனேரே ஆக்குறான். இந்த நேரத்துல அவர் சொன்னார், இல்லை யார் சொன்னா எனக்கு பழி வாங்கணும் என்று சொல்லிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஈட்டியை கொடுத்துட்டு சரி செய்யுங்க. சொன்னாங்க, நான் மேலாடை இல்லாம இருக்கிறேன் யார் சொல்லா, உங்களோட மேலாடை கழட்டுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, நானும் நீங்களும் மன்னிப்ப கேட்கறதுக்கு வெட்கப்படுவோம், அநியாயம் செய்வோம் தைரியமா, அதுக்கு ஒரு மன்னிப்ப கேட்போமா? ரசூலுல்லாஹ் அநியாயமே செய்யல, ஆனா அந்த மனுஷன் சொல்றாங்க நீங்க அநியாயம் செஞ்சிட்டீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலாடை அப்படியே கழட்டுறாங்க, அவருக்கு ஈட்டியால அப்படியே கொஞ்சம் தள்ளுறதுக்கு. மேலாடைய கழட்டினோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கட்டி அணைக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, யார் சொல்ல, நீங்க குத்துனதுல எனக்கு ஒரு வருத்தமும் வரல, ஆனா நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன் என்றா, நான் இப்ப பதிலுக்கு போறேன், திரும்பி வருவேன்னான்றதே எனக்கு சந்தேகமா இருக்குது. என் கடைசி ஆசை என் மேல் என் தோளோட உங்களோட தோல் படணும் என்ற ஒரு ஆசையா இருக்கும், அதுக்காக தான் செஞ்சேன். ஆனா நான் ஏன் இப்படி சொல்றேன் என்றா, அநியாயம் என்று வரக்குள்ள ரசூல் எவ்வளவு பயந்தாங்க. இப்படி கொஞ்சம் குத்தி பட்டுச்சு, அது கூட என்னுடைய உஸ்தாத் மௌலானா ஹாரூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பாபு துலும் அநியாயத்துடைய பாடத்தை ஓதி கொடுக்கக்கூடிய நேரத்துல சொல்லுவார், பை நீங்க பஸ்ல ஏறினாலும், நீங்க கொளுத்தாலா இருந்தா நீங்க பஸ்ல ஏறினாலும் அந்த சீட்ல நீங்க பணம் கொடுக்கறது 2 பேர்த்த சீட்ல நீங்க உட்கார்றீங்க, நீங்க ஜன்னல் பக்கத்துல போய் உட்கார்ந்தா நீங்க 75% அல்லது 60% சீட்ல எடுப்பீங்க, நீங்க கொளுத்தவர். எனவே இன்னொருத்தர் வந்து உட்கார போனா அவருக்கு 40%, அவருக்கும் பாதி ஹாக்கி இருக்குது. உண்ட சைஸ் பெருசு என்றா நீங்க அடுத்த பக்கத்தில் உட்காருங்க, ஒரு காலை வெளியே போட்டு. அப்படி இல்ல, அது அநியாயத்துல தான் செய்யணும் என்று சொன்னாங்க. அப்படி இல்லையா, நீங்க ஜன்னல் பக்கத்தில் உட்கார்றதாக இருந்தா அடுத்தவர் உட்கார வரக்குள்ள கேளுங்க, நீங்க ஓரத்துக்கு வாரீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் சின்ன இடம் தான் இருக்குது, அவர் ஹலாலாக்கினா நீங்க அதே மாதிரி நீங்க. ஏன் அநியாயம் அவ்வளவு பயந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹ் புகாரி அல்லது முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், யாருக்கு அநியாயம் செஞ்சேன் என்றது தெரியுமெண்டா போயிட்டு மன்னிப்பு கேட்பேன் யா அல்லாஹ், ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை நான் யாருக்கு சரி அநியாயம் செஞ்சிருக்கிறேனா என்று. எனவே ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அத்தஹிது இன்தக அஹ்தன் லன் துக்லிஃப்னீஹி ஃபஇன்னமா அன பஷருன் فأيما مؤمن آذيته أو شتمته أو لعنته أو جلدته فجعله له صلاة وزكاة وقربة تقرب بها إليه. யால நான் உன்னையோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சு கொள்றேன் யா அல்லாஹ். யோசி, யால நான் உன்னையோட ஒரு ஒப்பந்தம் செய்றேன், யால இந்த ஒப்பந்தத்துக்கு நீ மாற்றம் செய்யாதே யா அல்லாஹ். என்ன ஒப்பந்தம்? யால நானும் ஒரு சாதாரண மனிதன் யா அல்லாஹ், என்னால இன்னொரு மனிதனுக்கு فأيما مؤمن آذيته أو شتمته أو لعنته أو جلدته, நான் அவருக்கு நோவின செஞ்சிருந்தா, அவருக்கு ஏசி இருந்தா, அவருக்கு அநியாயம் செஞ்சிருந்தா, அவருக்கு அடிச்சிருந்தா, அவருக்கு சாபம் செஞ்சிருந்தா, எனக்கு ஞாபகம் இருந்தா போயிட்டு மன்னிப்பு கேட்பேன். ஆனா எனக்கு ஞாபகத்துல இல்லையா அல்லாஹ். எனவே நான் அவருக்கு ஏசி அடிச்சு மிரட்டி அநியாயம் செஞ்சிருந்தா அந்த அநியாயத்தை யா அல்லாஹ் ஒரு தொழுகையாக, ஒரு பரிசுத்தமாக, அவர் அல்லாஹ்வுக்கு உனக்கு நெருங்குறதுக்கு ஒரு காரணமாக மாத்திடியா அல்லாஹ் என்பதாக துஆ கேட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. ஏன் அநியாயம் இருக்குதே, திருப்பி பெரிய ஒரு முசீபத்து உண்டாக்கதான் செய்யும். அதே மாதிரி உறவுகளை முறிச்சு வாழ்றோமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மன்னிப்ப கேட்போம், சேர்ந்து போவோம், பணிஞ்சு போவோம். உறவுகளை முறிச்சு ஒரு நாளும் வாழ்க்கையில பரக்கத் நிம்மதி என்றது கனவுலையும் நினைக்கலாம். ஹதீஸ்ல தெளிவாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனை மௌத்துக்கு பின்னால. ஆனா உறவுகளை முறிச்சு வாழ்றது, தாய் தந்தர்களை நோவிக்கிறது, அதுக்கு தண்டனை உலகத்திலே கிடைக்கும் என்பதாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல வருவதா இல்லையா, ஒவ்வொரு வியாழக்கிழமை துஅரதுல் அமாலு ஃபீ குல்லி இஸ்னைன் வ ஹமீஸின், ஒவ்வொரு திங்கக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மனிதர்களுடைய நன்மைகள் காட்டப்படும். ஃபயக்ஃபிருல்லாஹு லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, யார் ஷிர்க் செய்யாம உலகத்துல வாழ்றாங்களோ அந்த எல்லா மக்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கிறார்.
அதோட ரசூல முடிக்கல, இல்லம்ரஅன், இன்னொரு மனிதன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷிர்கோட சேர்த்து இன்னொரு மனிதன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவருக்கும் அவருடைய ஒரு சகோதரருக்கு மத்தியில மனக்கசப்பு இருக்குது. ஒவ்வொரு திங்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை ஷிர்க்க தவிர மற்ற பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பேன், ஆனா ஷிர்கோட சேர்த்து இன்னொரு பாவிய மன்னிக்க மாட்டேன். யார் உறவுகளை முறிச்சு குடும்பங்களை முறிச்சு மனக்கசப்புகளோட யாரு வாழ்றாங்களோ அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். அவர்கள் சமாதானமாகும் வரை அவர்களை விட்டுடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு மஸ்ஜித்ல, குறிப்பிட்ட ஒரு மஸ்ஜித்ல கொத்துபா செஞ்சுட்டு முடிச்சுட்டு போறேன். ஒருத்தர் வந்து கையை பிடிச்சு அழுகுறார். கேட்டேன், என்ன தவறா என்ன சரி சொல்லிட்டேனா? இல்ல ஹஜ்ரத், நான் ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு திங்கிழமை நோம்பு பிடிச்சு கொண்டு வரேன் எத்தனையோ வருடங்களை. ஆனா இப்பதான் யோசிக்கிறேன், நான் இவ்வளவு நோம்பு பிடிச்சி ஒவ்வொரு திங்கிழமை வியாழக்கிழமை என்ன நன்மைகள் அல்லாஹ்க்கு காட்டப்படுவது 10 வருடமா கூட பிறந்த சகோதரரோட பேசாம இருக்கிறேன். அல்லாஹ் எங்க என்ன மன்னிக்க போறான்? நோம்பு பிடிக்கிறார் ஒவ்வொரு திங்கிழமை வியாழக்கிழமை, ஆனா அல்லாஹ் எங்க மன்னிக்க போறான்? என்ன இன்றைக்கே வைத்து பேசுவோம். அதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன்மைகள் என்ன நாங்க என்னன்றதை விளங்கிக்கணும். எங்களோட வாழ்க்கையில முசீபத் வாரத்துக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, நாங்களே செஞ்சு கொண்டதான். எனவே இந்த தர்த்தீப்ல எப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவத்திலிருந்து வெளியே வாரது, அநியாயங்கள்ல இருந்து வெளியே வாரது, உறவுகளை முறிக்காம சமாதானமாக வாழ்றது, மக்களை மதிச்சு நடக்கிறது. அடுத்தவர்கள் பாவம் அநியாயம் செய்யலாம், ஆனா யாரையும் தரக்குறையாக நினைக்க வாரம். அது எந்த அளவுக்கு என்றா எங்களை இஸ்லாத்திலிருந்தே வெளியே போடலாம். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஃபாத்துக்கு பின்னால அந்த ஃபித்னாவுடைய நேரத்துல சில யமன் வாசிகள் இஸ்லாத்திலிருந்து முர்த்தத் ஆகிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, மினாவுடைய மைதானத்துல ரசூலுல்லாஹ் நான் வரக்காட்டின் கொஞ்சம் தாமதமாக்கினாங்க. என்னைய பத்தி யாரெல்லாம் அடே இந்த பொடியனுக்காக வேண்டியா எங்களை இவ்வளவு நேரம் வச்சாங்க என்று நினைச்சாங்களோ அவர்கள் அல்லாஹ் இஸ்லாத்திலிருந்து வெளியே போட்டுட்டாங்க. எனவே யாரையும் தாழ்வாக இல்ல யாருடைய உள்ளத்தை நோய்க்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பணத்தை மில்லியன் கணக்கு செலவழிச்சு அங்க போயிட்டு காபாவை தவாப் பண்றோம். ஆனா இங்க எத்தனையோ உள்ளங்கள் உடைக்கிறோம். உள்ளம் இருக்குதே, ஒரு முஃமினுடைய உள்ளம் காபாவை விட அல்லாஹ் கிட்ட பொறுமதியானது. அங்க போயிட்டு காபாவை தவாப் பண்றோம், இங்க காபாவை விட பொறுமதியான உள்ளங்கள் உடைச்சிட்டு போறோம். எங்க அல்லாஹ் மன்னிப்பான் என்றது யோசி. எனவே இவைகள் தான் எங்களோட வாழ்க்கையில சோதனை முசீபத் எல்லாத்துக்கும் காரணம், வேற ஒன்றுமே. நாங்க எடுத்த வாய்க்கு யாருக்கும் சூனியம் செஞ்சோ தெரியாது, சூனியம் எல்லாம் குறைக்கு பாருங்க. அதுக்கு முன்னால் எங்களோட பாவம் அநியாயம் நடத்தைகள் அதே எங்களுக்கு ஒரு சூனியமாக தான் மாறி இருக்கு. எனவே ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் எங்களோட பாவங்கள்ல இருந்து நாங்க தௌபா செஞ்சு மீறுறது. எனவே யாழ் எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.